கிறிஸ்துவுக்கு முன் ஏறத்தாழ 3300 முதல் கிறிஸ்துவுக்கு முன் 750 வரை இருந்த உலகின் முதல் மனித நாகரிகமான மெசொபொட்டேமியா நாகரிகமானது யூப்ரட்டிஸ் டைக்ரிஸ் நதிகளுக்கிடையில் சின்ன ஆசியா முதல் பாரசீக குடா வரை அமைந்திருந்ததாக வரலாறு கூறுகிறது. இதே பகுதியில் தான் பபிலோனிய சாம்ராஜ்யம் இருந்ததாக வேதாகமம் கூறுகிறது. நோவாவினால் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என சபிக்கப்பட்ட காமின் பேரனான நிம்ரோட் செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பெற்றுக் கொள்வதற்காக சாத்தானை கடவுளாக வணங்குவதுடன் உலக மக்களும் அவனை வணங்க செய்வதற்கு சாத்தானுடன் டீல் ஒன்றை ஏற்படுத்தினான். அதன் பிறகு நிம்ரோட் உலகின் முதல் மன்னனாகவும் பல பட்டணங்களை கட்டி சக்கரவர்த்தியாகவும் மாறினான். நிம்ரோட் சாத்தான் தனக்குள் முழுமையாக குடிக்கொண்டிருக்க அனுமதித்து சகல அக்கிரமங்களையும் நடப்பித்து கொடுங்கோளாட்சி புரிந்தான். அவன் சாத்தானுக்கும் விழுந்த தூதர்களுக்கும் விக்கிரகங்கள் உருவாக்கி மக்கள் அவற்றை வழிபட வைத்தான். நிம்ரோதின் மரணத்தின் பின் அவனது மனைவியாகிய செமிரமேஸ் நிம்ரோத் கடவுளாகி சூரியனில் வசிப்பதாக கூறி மக்கள் சூரியனையும் வானசேனைகளையும் வழிபட செய்தாள். பாகால் என்ற சூரிய கடவுளாக நிம்ரோதுக்குள் இருந்த சாத்தான் பபிலோனியர்களால் வணங்கப்பட்டான். மனிதனை உருவாக்கிய ஒரே கடவுளை விட்டு மனிதனால் உருவாக்கப்பட்ட பல கடவுள்களை விக்கிரகங்களுக்கூடாக வழிபடும் பாபிலோனியன் ரிலிஜியஸ் சிஸ்டம் மெசொபொட்டேமியா நாகரிகம் முழுவதும் பரவியது. நிம்ரோத் தேவனுக்கு எதிராக சினேயார் சமவெளியில் பாபேல் என்ற கோபுரம் கட்டுவதை தடுப்பதற்காக தேவன் அவர்கள் பாஷையை தாறுமாறாக்கி அவர்களை பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அவர்கள் பல தெய்வங்களை விக்கிரகங்களினூடாக வழிபடும் முறையை பாபிலோனில் இருந்து உலகெங்கும் எடுத்து சென்றார்கள். சாத்தானும் அவனுடன் தள்ளப்பட்ட தூதரும் பல்வேறு மொழிகளிலும் தேசங்களிலும் வெவ்வேறு கற்பனை கதாபாத்திரங்களினூடாக வெவ்வேறு பெயர்களிலும் உருவங்களிலும் விக்கிரகமாக உருவாக்கப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறார்கள். எனவே தான் விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு அருவருப்பானது. யாவே என்ற ஒரே கடவுளை வணங்குவதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்ட தேவன் அவனை பாபிலோனிய விக்கிரக ஆராதனையை விட்டு அழைத்து சென்றார். 700 வருடங்களின் பின் ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேல் மக்களை கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தார். அப்பகுதியில் வாழ்ந்த கானானியர், சீதோனியர், சீரியர் போன்றோர் பாகாலையும் அஸ்தரோத்தையும் கடவுளாக வணங்கினார்கள். அம்மோனியர் மோலேகை வணங்கினார்கள். பாகால் மலை, இடிமுழக்கம், காற்று என்பவற்றுக்கும் அஸ்தரோத் வளம், செழிப்பு, இனப்பெருக்கம் ஆகியவற்றுக்கும் கடவுள் என கூறி விவசாயத்தில் ஈடுபட்டிருந்த மக்கள் மிருகங்களை பலியாக செலுத்தி வழிபட்டார்கள். அதிக வருமானத்தையும் செல்வத்தையும் பெறுவதற்காக குழந்தைகளை பலி செலுத்தி மூலேகையும் வணங்கினார்கள். பெரும்பாலும் வேதாகமத்திலேயே இந்த பாகால் வழிபாடு பற்றி எழுதப்பட்டுள்ளது. 1928ஆம் ஆண்டு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த உகாரிட்டிக் டெக்ஸ்ட் இப்பகுதியில் பாகால் வழிபாடு இருந்ததை உறுதிப்படுத்தி வேதாகமத்தின் நம்பகத்தன்மைக்கு உறுதியளிக்கிறது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இந்த அந்நிய தேவர்களை வழிபட வேண்டாம் என மிக கடுமையாக எச்சரித்திருந்தார். ஆகாப் என்ற இஸ்ரவேலின் ராஜா சீதோனியர் ராஜாவின் மகளான ஜெசபேலை விவாகம் செய்ததால் இஸ்ரவேலர் பாகாலை வணங்க தொடங்கினார்கள். ஜெசபேல் பாகாலின் தீர்க்கதரிசிகளை ஆதரித்து உபசரித்ததுடன் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்தாள். இதனால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாகிய எலியா பாகால் அல்ல, கர்த்தரே மலை, காற்று, இடிமுழக்கம், நெருப்பு போன்ற இயற்கை சக்திகளின் மேல் அதிகாரம் உடையவர் என்பதை நிரூபிப்பதற்காக 3.5 வருடங்கள் இஸ்ரவேலின் மேல் மழை பெய்யாமல் தடை செய்தான். இஸ்ரவேல் தேசமெங்கும் கடும் வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டது. பாகால் நம்பிக்கை வெறும் கட்டுக்கதை என நிரூபிக்கப்பட்டது. 3.5 வருடங்களின் பின் எலியா தீர்க்கதரிசி இஸ்ரவேலரை நோக்கி, கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்று துணிவுடன் மனம் திரும்புமாறு கூறினான். ஜெசபேலின் பந்தியில் சாப்பிடுகிற 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன் தனி ஒருவனாக கர்மேல் பர்வதத்தில் ஏறி அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று அறைகூவல் விடுத்தான். பாகாலின் தீர்க்கதரிசிகள் காளையை பலியிட்டு காலை முதல் மத்தியானம் மட்டும் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே ரத்தம் தங்கள் மேல் வடிய மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறிக்கொண்டார்கள். பாகாலிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மத்தியான வேளை சென்ற பின்பு எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டு, உனக்கு இஸ்ரவேல் என்னும் பெயர் இருப்பதாக என்று சொல்லி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களின் இலக்கத்தின்படி 12 கற்களால் பலிபீடத்தை கட்டி விறகுகளை அடுக்கி அதன் மேல் ஒரு காளையை துண்டித்து வைத்தான். பலிபீடம் முழுவதும் 3 தரம் தண்ணீர் ஊற்றி அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே
இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கியது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டி போட்டான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்போது வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து 3.5 வருடங்களின் பின் பெருமழை பெய்தது. எலியா தீர்க்கதரிசியின் தீர்க்கமான தீர்க்க தரிசனம், மக்களை விக்கிரக வழிபாட்டிலிருந்து மனம் திரும்ப அழைத்த துணிச்சல், போலி கடவுள்களுக்கு எதிரான சவால், கருத்தான ஜெபம் ஆகியன பாகால் அல்ல, யாஹ்வே என்ற இஸ்ரவேலின் கர்த்தரே இயற்கைக்கு மேல் அதிகாரமுடைய மெய்யான தேவன் என்பது நிரூபிக்கப்பட்டது. பாகாலுக்கு எதிராக ஜெசபேலுடன் நேருக்கு நேர் மோதி கர்த்தரின் வல்லமையை வெளிப்படுத்திய இச்சம்பவம் இஸ்ரவேலின் சரித்திரத்திலும் கிறிஸ்தவர்களின் ஆவிக்குரிய வாழ்விலும் மிக முக்கியமானது. இந்த காலத்திலும் பாகால் வழிபாடு, அதாவது சாத்தான் வழிபாடு, பயங்கர சடங்காச்சாரங்களுடன் ரகசியமாகவும் விக்கிரகங்கள் மத சம்பிரதாயங்களினூடாக வெளிப்படையாகவும் உலகமெங்கும் நடைபெற்று வருகிறது. எலியா தீர்க்கதரிசி மரணத்தை காணாமல் உயிருடன் பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு இயேசுவின் பிறப்பின் போது அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக யோவான் ஸ்நானன் மூலம் வெளிப்பட்டான். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காத படிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் என மல்கியா 4ஆம் அதிகாரம் 5-6 ஆகிய வசனங்களில் கர்த்தர் கூறுகிறார். அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தில் எலியா தீர்க்கதரிசி 2 சாட்சிகளில் ஒருவனாக வந்து அநேகர் மனம் திரும்புவதற்கு அழைப்பான் என வெளிப்படுத்தல் கூறுகிறது. அதேவேளை கிறிஸ்துவுக்கும் அவருடைய சத்தியத்துக்கும் எதிராக செயல்பட்டு சாத்தானை வழிபட தூண்டுகிற ஜெசபேலை எதிர்த்து மக்களை தேவனிடத்துக்கு மனம் திரும்ப அழைப்பதற்கு அதி சீக்கிரத்தில் வரவிருக்கும் கடைசி ஆவிக்குரிய எழுப்புதலில் எலியாவின் ஆவியும் வல்லமையும் சபைக்கு கிடைக்கப் போகிறது. எனவே எலியாவின் ஆவியும் வல்லமையும் உடையவர்களாக கிறிஸ்தவர்கள் எழும்ப வேண்டும்.